ஹாய் ஸ்டூடெண்ட் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டிஎன்ஏயு அட்மிஷனுக்கான அப்ளிகேஷன் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது பிஎஸ்சி அக்ரியாக இருந்தாலும் சரி, ஃபிஷரிஸாக இருந்தாலும் சரி, ரெண்டுக்கான அப்ளிகேஷன்ஸும் ஒரே வெப்சைட்டில் தான் உங்களுக்கு அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த வெப்சைட்டில் எப்படி உள்ளே போகிறது, அதுக்கப்புறம் எப்படி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது, எப்போ இந்த அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்றதெல்லாம் இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்மளுடைய எந்த ஒரு வீடியோ வந்தாலும் உங்களுக்கு உடனே வந்து சேரும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ உங்களுடைய கூகுள் ப்ரௌசரில் டிஎன்ஏயு அப்படின்னு டைப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இப்படி தான் வரும். ஸோ இதில் தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டின்னு ஒன்று இருக்கும். அதில் கீழே வந்தீங்கன்னா யூஜி அட்மிஷன் இருக்கும். ஸோ அந்த யூஜி அட்மிஷனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ண உடனே இந்த மாதிரி உங்களுக்கு வரும், யூஜி அட்மிஷன் கிளிக் ஹியர் வரும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உள்ளே போயிடும். இதுதான் நீங்கள் அப்ளை பண்ண வேண்டிய வெப்சைட்டினுடைய லிங்க்கு. இங்கே வந்து பார்த்துட்டிங்கன்னா ரெண்டுக்குமே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அதாவது அக்ரிக்கும் நீங்கள் பிஎஸ்சி அக்ரிக்கும் அப்ளை பண்ணிக்கலாம், பிஎஸ்சி ஃபிஷரிக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ரெண்டுக்கும் ஒரே அப்ளிகேஷன் தான். ஆனால் எந்தெந்த கோர்ஸை செலக்ட் பண்ணுறீங்கன்னு நீங்கள் முன்னாடியே கொடுத்துடணும். வெறும் அக்ரி மட்டும் வேணும்னா உங்களுக்கு அக்ரி காலேஜ் மட்டும் வரும். அதே மாதிரி நீங்கள் அக்ரியும் ஃபிஷரிஸும் பண்ணிக்கிறீங்கன்னா ரெண்டுக்கும் சேர்த்து ஃபீஸ் பண்ணணும், அவ்வளோதான் வித்தியாசம். ஆனால் அப்ளிகேஷன் ஒரே அப்ளிகேஷன்ஸ் தான். ஓகேங்களா? ஸோ ரெண்டுக்குரிய இன்ஃபர்மேஷன் புல்லட்டின் ரெண்டுமே கொடுத்துருக்காங்க. டிஎன்ஏயு என்னென்ன காலேஜ் இருக்குது, எங்கெங்கே இருக்குதுன்னு கொடுத்துருப்பாங்க. அதேமாதிரி டிஎன்ஜேஎஃப்யூ அதாவது ஃபிஷரிஸுக்குரிய இது, அங்கே என்னென்ன கோர்ஸஸ் இருக்குது எல்லாமே அதில் கொடுத்துருப்பாங்க. அதை கம்ப்ளீட்டாக ஒரு தடவை டவுன்லோட் பண்ணி கோ த்ரூ பண்ணிக்கோங்க. அப்படியே நீங்கள் கீழே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆல்ரெடி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருந்தீங்கன்னா, அதாவது நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கும், சைன்இன் இருக்கும். சைன்இன்றது ஆல்ரெடி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணவங்க சைன்இன் ஆகணும். நியூவாக பண்ணுறவங்க அது நியூ ரெஜிஸ்ட்ரேஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி வரும். ஸோ இதில் வந்து உங்களுடைய நேம் ஆஃப் த அப்ளிகண்ட்டு, டேட் ஆஃப் பர்த்து, மொபைல் நம்பர் அண்டு இமெயில் ஐடி. ஸோ ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், மொபைல் நம்பரும் இமெயில் ஐடியும் ஒரு பெர்மனெண்ட்டாக வச்சுக்கோங்க. ஒரே நம்பரை எல்லா அப்ளிகேஷன்ஸுக்கும் கொடுங்க. அப்போ தான் உங்களுக்கு மெசேஜ் வந்துச்சுன்னா அந்த நம்பரையே நீங்கள் காண்டாக்டில் வச்சுக்கலாம். மொபைல் நம்பர் தப்பாக கொடுத்துடக்கூடாது. அதேமாதிரி இமெயில் ஐடி ரெண்டையுமே நீங்கள் ஆக்டிவேட் பண்ண வேண்டியிருக்கும். மொபைல் நம்பருக்கு ஓடிபி கொடுத்து ஆக்டிவேட் பண்ணணும். மெயில் ஐடிக்கு இமெயிலுக்கு உங்களுக்கு லிங்க் கொடுப்பாங்க. அந்த லிங்க்கை கிளிக் பண்ண தான் ஆக்டிவேட் ஆகும். இதெல்லாம் கொடுத்ததுக்கப்புறம் உங்களுடைய அக்கௌண்ட் பாஸ்வேர்டு எல்லாம் கொடுத்தோன்னே உங்களுக்கு அக்கௌண்ட் ஓப்பன் ஆயிரும். அதுக்கப்புறம் நீங்கள் ஒவ்வொரு தடவையும் உள்ளே லாகின் பண்ணும்போது அந்த யூசர் ஐடி பாஸ்வேர்டை கொடுத்து நீங்கள் உள்ளே லாகின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த அப்ளிகேஷன்ஸ் என்னையிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா இன்னையிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. இதுக்கான லாஸ்ட் டேட்டு எதுவும் சொல்லலை. நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய மார்க் ஷீட்டு, ப்ரொவிஷனல் மார்க் ஷீட் வந்ததுக்கப்புறம் நீங்கள் டாக்குமெண்ட்லாம் அப்லோட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? தொடர்ந்து நம்ம சேனலில் பாருங்கள். எந்த ஒரு இன்ஃபர்மேஷனாக இருந்தாலும் உங்களுக்கு உடனே தெரியப்படுத்தப்படும். தேங்க்யூ.